ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயத்தினுடைய துணை நிறுவனமான ஸ்ரீஹரி ஜோதிஷ் கைடு நிறுவனத்தின் ஜோதிடர்களாகிய தங்கள் அனைவருக்கும் அடியேனின் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய தினத்தில் சுயதொழிலா உத்தியோகமா என்ற தலைப்பின் கீழ் ஜாதகத்தில் எவ்வாறு அறிவது என்பது தொடர்பான வழிமுறைகளை எடுத்துக் கூறுவதற்காக வருகை புரிந்திருக்கக்கூடிய திரு சி மலைக்கண்ணன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். ஜோதிடர்கள் அனைவருக்கும் மிகுந்த பயனுள்ள வகையில் இன்றைய வகுப்பு நடைபெறும் என்பதில் எந்த அளவுக்கும் ஐயமில்லை. திரு மலைக்கண்ணன் ஐயா அவர்கள் தங்களுடைய வகுப்பை துவங்குவதற்கு வருக வருக என வரவேற்கிறேன். ஐயா வணக்கம். வணக்கம் 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 ஐயா. வணக்கம் ஐயா, வணக்கம். உங்களுடைய வகுப்பு ஆரம்பிக்கலாங்க ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா. சப்தம்லாம் சரியா இருக்குங்களா ஐயா? சரியா இருக்குங்க ஐயா, சரியா இருக்குங்க ஐயா. பேசுங்க ஐயா. ஓகே, ரொம்ப நன்றி. ஓகேங்க. ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியே நமக. ஸ்ரீ குருப்பியோ நமக. நித்தமும் என் நாவில் தவழ்ந்து வாக்கு பலிதம் அளித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நவக்கிரகங்களையும் போற்றி மலைக்கண்ணன் என்கின்ற சாதாரண அடியேனை ஜோதிடர் மலைக்கண்ணன் என்கிற பெருமைமிகு நிலைக்கு உயர்த்தி அழகு பார்க்கும் எனது ஆஸ்தான குருவும் ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயத்தின் சென்னை புரசைவாக்கம், ரெட் ஹில்ஸ் மற்றும் பொன்னேரி மையத்தின் வித்யாபதி மதிப்பிற்குரிய ஐயா திரு கே.பி. சுரேஷ் பாலாஜி அவர்களின் பாதம் பணிந்து அவர்களின் ஆசீர்வாதத்தோடும் நமது ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயத்தின் துணை நிறுவனமான ஸ்ரீஹரி ஜோதிஷ் கைடு நிறுவனத்தின் வாயிலாக பொதுமக்களுக்கு சேவையாற்றிடும் இந்த அரிய வாய்ப்பினை எமக்களித்து சிறந்த வழிகாட்டியாகவும் திகழ்கின்ற வித்யாபதி திரு பொன் சரவணன் ஐயா அவர்களையும் வணங்கி, ஜோதிட சாம்ராஜ்யத்தின் முடிசூடா மன்னர் தன்னலம் பாராது தான் அறிந்த வித்தையையும் ஜோதிட ஞானத்தையும் இப்பூவுலகில் ஜனித்திருக்கின்ற அனைத்து மானிட சமுதாயமும் பயன்பெற அயராது பணியாற்றி வரும் ஞான குருவான நமது ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயத்தின் நிறுவனர் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா திரு மீனம் பட்டாச்சாரியார் அவர்களின் பாதம் பணிந்து அவர்களின் நல்லாசியுடன் எனக்கு வழங்கப்பட்டிருக்கும் இன்றைய தலைப்பான உத்தியோகமா சுயதொழிலா ஜாதகத்தில் அறியும் வழிமுறைகள் என்கின்ற தலைப்பின் கீழ் குருமார்கள் எனக்களித்த போதனைகள் வழியாகவும் பல்வேறு நூல்களின் வழியாகவும் எனது அனுபவத்தின் வழியாகவும் நான் கற்ற விஷயத்தையும் மேலும் நான் செய்த ஜாதக ஆய்வுகளின் முடிவின் அடிப்படையில் எனது கருத்துக்களை ஜோதிட ஞானம் தழும்பிய மேலும் ஜோதிட பூரணாக்கள் நிரம்பிய இந்த ஜோதிட சாஸ்திர சான்றோர் சபை முன் சமர்ப்பிக்கின்றேன். எனது கருத்துக்கள் நிறைவாக இருக்கும் பட்சத்தில் திரையில் பாராட்டவும், குறைவாக இருக்கும் பட்சத்தில் என்னை மறைவில் மேம்படுத்துமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு இன்றைய தலைப்பிற்கு செல்கிறேன். இன்றைய தலைப்பை நேரடியாக நம்ம உதாரண ஜாதகத்து மூலமாவே போயிடலான்னு நினைக்கிறேன். அதாவது உதாரண ஜாதகம் 1, பிறந்த தேதி 7/4/1992. இது ஒரு ஆண் ஜாதகம். 10:30 அதிகாலை 10:30 காலை விழுப்புரத்தில் பிறந்தவர். அவருக்கு தற்போதைய வயது 33 வயது 9 மாதங்கள் ஆகிறது. அதாவது 34 வயது நிறைவு செய்ய காலத்தில் இருக்கிறார். நாம் ஒரு ஜாதகத்தை எடுத்தவுடன் அந்த ஜாதகர் சுயதொழிலுக்கு பணிக்கப்பட்டிருக்கிறாரா அல்லது அடிமை ஜீவனம் செய்து வாழ்வதற்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறாரா என்பதை அவருடைய ஜாதகத்தை ஆய்வு செய்யும்போது முதலில் நமக்கு வழிகாட்டியாகவும் ஒரு ஜாதகத்தை எவ்வாறு ஆய்வு செய்ய வேண்டும் என்பதனை
பல முறை கிளிப்புலைக்கு சொல்லிக் கொடுப்பது போல் சொல்லிக் கொடுத்து நம்மளை மென்மேலும் மேம்படுத்தி வைத்திருக்கும் ஐயா அவர்களின் அந்த ஆய்வின் அடிப்படையிலே நம்ம ஆய்வு செய்தோமானால் மிகச்சிறந்த பலனை எடுத்து கூறிவிட முடியும். அதல்லாது வேறு விஷயங்கள் எல்லாம் தேடிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது என்பது எனது தாழ்ந்த கருத்து. அதன் அடிப்படையிலே முதலிலே பாலினம் என்கிற அடிப்படையில் நாம் ஆய்வு செய்தோமானால் சுய தொழில் அல்லது உத்தியோகம் இரண்டிற்குமே இந்த பாலினம் பேதம் பெரிதாக பார்க்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், உத்தியோகம் புருஷ லட்சணம் என்கிற பழைய நிலை தற்போது உத்தியோகம் மனுஷ லட்சணம் என்கிற நிலையிலே மாறியிருப்பதாகவே நான் கருதுகின்றேன். எனவே பாலின பேதம் இங்கு பெரிதாக பேசப்பட தேவையில்லை. இருந்த போதிலும் சில வகையான தொழில்களை பரிந்துரைக்கும் போது பாலினத்தை கவனத்தில் கொண்டே பரிந்துரைக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக வயது. இந்த உத்தியோகமா அல்லது சுயதொழிலா என்கின்ற ஆய்வுக்கு வயது மிக 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 அவசியம். இந்த வயதை 3 விதமாக நம்ம பிரித்து வைத்துக் கொள்ளலாம். ஒன்று இளம் வயது, இன்னொன்று நடுத்தரம், வயோதிக வயது. இளம் வயது என்று சொல்லும் பொழுது ஒருவர் பிறந்ததிலிருந்து குழந்தை பருவம், கல்லூரி பருவம் வரை எடுத்துக்கொண்டோம் என்றால் 25 வயதை நாம் கணக்கில் கொள்ளலாம். அடுத்து நடுத்தர வயது என்பது 25 ஏறக்குறைய 55 வயது வரை கூட எடுத்துக்கொள்ளலாம். 55 வயதுக்கு மேல் நம் வயோதிகம் என்று எடுத்துக்கொள்ளலாம். இந்த வயதினை கண்டிப்பாக ஜாதக ஆய்வின் போதும் நாம் முடிவுகளை தெரிவிக்கும் பொழுதும் கவனத்தில் கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன். இப்போ நம்ம உதாரண ஜாதகத்துக்குள்ள போகலாம். இது இவர் ஒரு தொழில் பண்ணி கொடுக்க ஜாதகம். இவர் எந்த அடிப்படையில சுயதொழில் இவருக்கு அமைந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப நம்ம ஐயா சொன்ன வழிகளில் லக்கணத்தை நம்ம முதல்ல ஆய்வு பண்ணும்போது இந்த ஜாதகம் மிதுன லக்கணம், லக்கணாதிபதி புதன், லக்கணாதிபதி 10ஆம் இடத்தில் நீசமாய் இருப்பதாக தோணும். அப்ப லக்கணமே நீசமாகி விட்டதை இவர் எப்படி தொழில் செய்கிறார் என்று நம்ம அவசரப்பட்டு முடிவு செய்ய வேண்டாம். அந்த லக்கணாதிபதி 10ஆம் இடத்திலே கேந்திர ஸ்தானத்திலே நீச பங்கம் பெற்று அங்கே சுக்கிரன் உச்சபலம் பெற்று அவரோடு சேர்ந்து திக்பலம் உள்ள சூரியனும் இணைந்திருப்பதனால் அவர் நீசபங்க ராஜயோகத்தை பெறுகிறார். எனவே லக்கணம் அங்கே சிறப்பாக உள்ளதாகவே நான் கருதுகின்றேன். அடுத்ததாக லக்கணத்தில் நட்பு பலம் பெற்ற கேது அமர்ந்திருப்பதும், அதுவே லக்கணத்தை ராகு அவரும் நட்பு ஸ்தானத்திலிருந்து நட்பு பலத்தை பார்ப்பதும் ஒரு பெரிய ஒரு பாதிப்பு கிடையாது. இருந்த போதிலும் பரிபூரண 100% பலம் என்று சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் இங்கே ராகு கேதுக்கள் சம்பந்தப்பட்டிருப்பதனாலே ஒரு 90% நாம் லக்கணத்திற்கு பலன் உள்ளதாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த சுயதொழில் வேலை வாய்ப்பு என்கிற அடிப்படையில் லக்னாதிபதி பலம் பெற்றிருப்பாரானால் அந்த ஜாதகர் ஒருபோதும் அடித்தவருக்கு அடிமையாக இருக்க விரும்ப மாட்டார். அவர் சுயதொழில் செய்வதற்குத்தான் விரும்புவார் என்பது ஜோதிட விதி. அது நமக்கு ஆய்வுக்கும் ஒத்து வருகிறது. நட்டமோ லாபமோ நான் யாருக்கும் போக மாட்டேன், யாருக்கிட்டையும் அடிபணிய மாட்டேன், நான் தொழில் தான் செய்வேன், நட்டப்பட்டாலும் அதுக்குள்ளே கிடந்து பரலுவேன் அப்படிங்கிற மனோபாவத்திலே தான் அந்த லக்கண பாவம் அதிகமாக இருக்கவர் இருப்பாங்க. அதை நம்ம ஜோதிடர்கள் அவர்களுக்கு மிகுந்த ஆலோசனையை திறம்பட மேற்கொண்டு அவர் உண்மையிலே தொழில் செய்வதற்கு தான் பிறந்திருக்கிறாரா இல்லை வேலை வாய்ப்பு செய்வதற்கு பிறந்திருக்கிறார் என்பதை எடுத்து கூறி அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த ஜாதகத்துல ஜீவனம் அப்படிங்கும்போது 10வது ஸ்தானம், ஜீவனாதிபதி 10ஆம் அதிபதி, கர்மகாரகன் சனி, சம்பாத்தியக்காரகன் சூரியன். இந்த நிலைகளிலே நாம் ஆய்வு செய்ய வேண்டும். முதலில் இங்கு 10ஆம் இடத்திலே சூரியன் திக்பலம் பெறுகிறார். இந்த ஜாதகத்தில் சுக்கிரன் உச்சபலம் பெறுகிறார். கேந்திரத்திலே புதன் அமைந்திருக்கிறார்.
எனவே 10ஆம் இடம் சிறப்பு பெற்றதாகவே இருக்கிறது. இருந்த போதிலும் சனி அங்கே 3ஆம் பார்வையாக பார்ப்பதினால் அங்கே ஒரு சிறு சங்கடங்கள் இருக்கவே தோன்றுகிறது. அதே சமயம் திக்பலம் பெற்ற சூரியனோடு குரு பரிவர்த்தனை பெற்றிருப்பதனாலும் அந்த 10ஆம் பாவம்ங்கிறது சிறப்பாகவே இருக்கிறது. எனவே இவர் தொழிலுக்கு உகந்தவர் என்பதனை நாம் ஒரு 50% எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் மேலும் சில நிலைகளை ஆராய்ந்துதான் அவர் உண்மையிலேயே தொழிலுக்கு உகந்தவரா என்பதை நாம் பரிந்துரைக்க வேண்டும். அது என்ன மாதிரி விஷயங்கள் என்று கேட்டால், தன பாவகங்கள் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் ஆகிய இடங்களையும் அதன் அதிபதிகளையும் சீர்தூக்கி பார்த்த பிறகுதான் இவர் தொழில் செய்வாரா, எப்படிப்பட்ட தொழில் என்கிற பொழுது முதலீடு செய்து தொழில் செய்வாரா அல்லது சேவையை வாக்கு மூலமாக தொழில் செய்யக்கூடிய அமைப்பை பெற்றிருக்கிறாரா என்கிறதை நாம் முடிவுக்கு வர முடியும். மூலதனமாக செய்யக்கூடிய தொழிலை நாம் 3 விதமாக எடுத்துக்கொள்ளலாம். மிக பெரும் முதலீடு செய்து பல்லாயிரக்கணக்கான ஊழியர்களை வைத்து ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி, கார்ப்பரேட் கம்பெனி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு செய்யக்கூடிய தொழில். இரண்டாவதாக அந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் தயாரித்து கொடுப்பார்கள். அது மாதிரி ஒரு பிரைவேட் லிமிடெட் என்கின்ற தொழில். அதை விட கொஞ்சம் அதுவும் ஒரு பிரமாண்டமான பணம் தான் தேவைப்படும். இருந்தாலும் அதற்கு அடுத்த நிலையிலே டிஸ்ட்ரிபியூட்டர், டீலர், ரீட்டைலர் என்கிற அடிப்படையிலே பார்க்கும் பொழுது அதற்கு தகுந்த மாதிரி அந்த முதலீடுகள் கொஞ்சம் சற்று குறைவாக இருக்கும். ஆனால் ஒரு சில தொழில்கள் பார்த்தீர்கள் என்றால் முதலீடு தேவையில்லை. அது வாக்குஸ்தானம் பலமாக இருக்கிற பட்சத்தில் அதை பற்றி நம்ம விரிவாக ஆலோசிப்போம். முதலில் இவர் எதற்கு முதலீடு செய்து தொழில் செய்வதற்கு உகந்தவரா அல்லது முதலீடு அல்லாமல் சொல்வதற்கு உகந்தவரா, தொழில் செய்வதற்கு உகந்தவரா என்று முதலில் கன்ஃபார்ம் பண்ணுவதற்கு 10ஆம் இடம் மற்றும் 6ஆம் இடத்தை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். 6ஆம் இடத்தை விட 6இன் பதியை விட 10ஆம் இடமும் 10இன் பதியும் மேலோங்கி இருக்குமே ஆனால் அவர் தொழிலுக்கு உகந்தவர் என்று ஒரு முடிவுக்கு வரலாம். மேலும் லக்னாதிபதி 10ஆம் அதிபதியோடு தொடர்பு பெற்றிருப்பாரேயானால் அது 2வது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். 3வதா 2ஆம் பாவம், தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் பாவகம். இங்கே 2ஆம் பாவம் கடகம், கடகத்தினுடைய அதிபதி சந்திரன் உச்சபலம் பெற்றிருக்கிறார். எனவே அங்கே 2ஆம் பாவமும் இவருக்கு தொழிலுக்கு துணை நிற்கிறது. அடுத்ததாக 9ஆம் பாவம். 9ஆம் பாவத்தினுடைய அதிபதி சனியாக இருந்த போதிலும் அவர் 8ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்றிருப்பதனாலே அதை ஒரேடியாக ஒதுக்கி விடாமல் அதுவும் ஒரு பாதி அளவுக்காவது 9ஆம் பாவம் தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணுகிறது என்பதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 11ஆம் பாவகம், 11ஆம் பாவகத்தை குரு பார்க்கிறார். 11ஆம் அதிபதியையும் குரு பார்க்கிறார். அந்த 11ஆம் அதிபதி 9லேயே இடம்பெற்றிருப்பதனாலே 9ஆம் பாவமும் சிறப்பாகவே அந்த ஜாதகருக்கு தொழில் செய்வதற்கு உறுதுணையாக இருக்கிறது என்பதை நான் இதன் மூலம் உறுதிப்படுத்தி கொள்ளலாம். அப்போ 6ஆம் இடம் என்னாச்சு? இந்த 6ஆம் இடத்தினுடைய அதிபதி 9ஆம் இடத்தில் இருக்கிறார், சிறப்பு. குரு பார்க்கிறார், சிறப்பு. இருந்த போதிலும் ஒப்பீடு செய்கிற பொழுது 10ஆம் இடத்தை விட 6ஆம் இடத்தினுடைய பலம் குறைவாகவே இருக்கிறது. எனவே இவர் தொழில் செய்வதற்கு உகந்தவர் என்கின்ற நிலையை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதே சமயம் 2ஆம் இடமும் 11ஆம் இடமும் பரிபூர்ண ஆதரவுடன் இருப்பதினால் இவர் முதலீடு செய்து தொழிலை செய்யலாம் என்கிற அடிப்படையிலே முடிவு செய்யலாம் என்பது எனது கருத்து. மேலும் கர்மகாரன் என்று சொல்லக்கூடிய சனியும்
லக்னாதிபதியும் சுபத்தன்மையோடு இணைந்திருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு சுயதொழில் செய்யவே வாய்ப்புகள் அதிகம். இந்த ஜாதகத்தில் புதனை சனி, கர்மகாரான சனி 3ஆம் பார்வையாக பார்க்கிறார். அது சனிக்கு நட்பு ஸ்தானம் தான் என்ற பொழுதும் அது மிகப்பெரிய பாதகத்தை கொடுக்காது. ஆகவே அங்கு லக்னாதிபதியும் கர்மகாரகனும் சம்பந்தப்படுவதனாலே இவருக்கு தொழில் செய்ய வாய்ப்புகள் அதிகம் என்பதையும் நாம் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். அதற்கு அடுத்ததாக தொழில்காரகனான சனி 4, 7, 10 என்கின்ற கேந்திராதிபதிகளின் சேர்க்கையோ பார்வையோ பெற்று சுபத்தன்மையுடன் அமைந்திருக்குமேனால் அந்த ஜாதகர் சுயதொழில் செய்வதற்கு வாய்ப்புகள் அதிகம். இங்க வாய்ப்புகள் இது மாதிரி கர்மாதிபதி யோகம் பெற்ற சுயதொழில் பண்ணலாம். தொழில்காரகன் என்று சொல்லக்கூடிய சனியும் தனகாரகனும் நல்ல நிலையில் சேர்க்கை பெற்று அல்லது ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு சுபத்தன்மையுடன் இருந்தால் மிக பிரமாண்டமான தொழில் அமையும். பல ஆயிரம் பணியாளர்களை வைத்து மிகப்பெரிய உற்பத்தி நிறுவனமாக அதை கார்ப்பரேட் ரேஞ்சுக்கு தொழில் செய்ய முடியும். இங்கே அந்த அளவுக்கு இல்லை என்றாலும் சனியும் குருவும் சப்தம பார்வையாக பார்க்கவில்லை, அந்த தொடர்புகள் இல்லை. அதனால் இவர் மிகப்பெரிய தொழில் செய்வதற்கல்ல, ஆனால் இவர் ஒரு 1 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடு செய்து ஒரு ஹார்ட்வேர்ஸ் நிறுவனம் நடத்தி கொண்டிருக்கிறார். அதற்கு காரணம் என்ன? இவர் தொழில் செய்வதற்கு உகந்தவர், முதலீடு செய்து தொழில் செய்வதற்கு உகந்தவர். இவருக்கு அந்த தொழில் அமைந்ததற்கான காரணம் என்னவென்றால், எனது ஆய்வின் அடிப்படையில் ஒரு ஜாதகருக்கு என்ன மாதிரியான தொழில் அமையும் என்றால் எனக்கு கிடைத்த முடிவு, மற்றவர்களுக்கெல்லாம் வேற மாதிரி இருக்கலாம், அதை நான் ஒருபோதும் வணங்கி ஏற்றுக்கொள்கிறேன். இருந்த போதிலும் என்னுடைய முடிவை சொல்கிறேன். 10ஆம் இடத்தை பார்க்கும் கிரகத்தின் தொழிலே முதன்மையாக இருக்கிறது. 10ஆம் இடத்தை பார்க்கும் கிரகத்தின் தொழில் முதன்மையாக இருக்கிறது. அது எத்தனை கிரகங்கள் பார்க்கிறதோ அத்தனை தொழில்களுக்கும் வாய்ப்பு உள்ளது. அதேபோல் இங்கு 10ஆம் இடத்தை சனி பார்ப்பதினாலே அவருடைய காரகத்துவ தொழிலான இரும்பு சம்பந்தமான ஹார்ட்வேர்ஸ் கடை அவருக்கு அமைந்திருப்பது உத்தமம். அடுத்து 2ஆம் நிலையிலே 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகத்தின் தொழில் அமைவதற்கு வாய்ப்புகள் அதிகம். காரணம், அந்த ஸ்தானாதிபதி 49% தான் அங்கு பலம் பெறுகிறார். ஆனால் அங்கே அமர்ந்திருக்கக்கூடிய கிரகம் 51% பலனை பெறுவதனால் 2ஆம் நிலையிலே அங்கே அமர்ந்திருக்கக்கூடிய கிரகத்தின் தொழில் அமைவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். 3வது 10ஆம் இடத்து அதிபதியினுடைய காரகத்துவமான தொழில்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். 4வதாக 10ஆம் இடத்து அதிபதி எங்கு அமர்ந்திருக்கிறாரோ அதன் அதிபதியின் தொழில்கள் அமைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மற்ற பல ஒரு 20 பாயிண்டுகளை எடுத்து ஆய்வு செய்த பொழுது இந்த 4 பாயிண்டுகள் தான் மிகச்சிறந்த ஒரு நிலையாக தெரிகிறது. மற்றவைகள்லாம் ஏதோ 1-2 ஜாதகத்துக்கு எங்களுக்கு ஒத்து வருகிறதே தவிர மற்றவை அவ்வளவு ஒன்றும் சரியாக வரவில்லை. எனவே இந்த 4 அடிப்படையிலேயே தொழில் கண்டிப்பாக அமைந்துவிடும் என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. எனவே இந்த ஜாதகருக்கு லக்னாதிபதியும் 10ஆம் இடமும் சம்பந்தப்பட்டதனாலும் 10ஆம் இடத்தை விட 6ஆம் இடம் பலம் குறைந்ததனாலும் அங்கே இவருக்கு முதலீடு செய்து தொழில் செய்வதற்கு உகந்து 2ஆம் இடமும் 11ஆம் இடமும் பரிபூர்ண ஆதரவை தெரிவித்து 9ஆம் இடம் ஓரளவுக்கு அதை சப்போர்ட் செய்வதாலும் அங்கே கர்மகாரகன் சனி 10ஆம் இடத்தாலும் இவருக்கு ஹார்ட்வேர்ஸ் கடை அமைந்தது. 10ஆம் இடத்திலே சூரியன் திக்பலம் பெற்றிருப்பதும் ஒரு மிகப்பெரிய முக்கிய காரணம். இது அனைவருக்கும் நன்றாக நான் சொன்ன கருத்துக்கள் ஓரளவுக்கு சரியாக வரும் என்று நினைக்கிறேன். 2வதாக அடுத்த ஜாதகத்துக்கு நம்ம சென்று விடலாம். இரண்டாவதாக 5வது ஜாதகத்தை, இலங்கையில் பிறந்தவருடைய ஜாதகத்தை எடுத்துக்கொள்வோம்.
5வது ஜாதகத்தை எடுத்துக்கொள்ளலாம். இவருக்கு நம்ம லக்னத்தை ஆய்வு செய்கிற பொழுது லக்னாதிபதி 2ஆம் இடத்திலே சமபலத்தோடு இருக்கிறார். பார்வை, சேர்க்கை இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதே மாதிரி சிறப்பு தன்மைகளும் கிடையாது. லக்னத்தில் இருக்கும் கோள் கேது பகை பெற்று நிற்கிறார். பார்க்கும் கோள் ராகு அண்ட் சனி. எனவே இங்கு லக்னாதிபதியும் லக்னமும் அவ்வளவு பெரிய சிறப்பு என்று நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. ஏதோ ஒரு 50% தான் இந்த இடத்துக்கு கொடுக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. லக்னாதிபதி 2ஆம் இடத்தில் இருப்பது மட்டுமே ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கிறதே ஒழிய லக்னமும் கட்டுவிட்டது. மற்றபடி லக்னாதிபதிக்கு சிறப்பான ஒரு அந்தஸ்துகள் எதுவும் கிடைக்கவில்லை. ஆட்சியோ, உச்சமோ, மூலத்திரிகோணமோ, சுபர்களின் பார்வையோ, தொடர்போ எதுவும் பெறவில்லை என்கிற அடிப்படையிலே இந்த ஜாதகருக்கு அந்த லக்னம் கெட்டுவிட்டதாகவே கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம். இங்கு 10ஆம் இடம் சூரியனும் புதனும் இணைந்திருக்கிறார்கள். 10ஆம் இடத்துல இங்கேயும் சூரியன் திக்பலம், புதன் அங்கு அமர்ந்திருக்கிறார். இருந்த போதிலும் சனியே அந்த வீட்டின் அதிபதியாக இருந்தாலும் அவர் பார்க்கும் இடம் மற்ற இடங்களுக்கு நம்ம மோசமா பாதிக்கலாம். இது அவருடைய வீடுங்கிறதுனால ஓரளவுக்கு பாதிப்பும் கண்டிப்பாக பாதிப்பு இருந்தே ஆகும். அப்ப அந்த தொழிலும் இவருக்கு அவ்வளவு சிறப்பாக அமைவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் லக்கணத்திற்கு 12ஆம் இடமும் 9ஆம் இடத்து அதிபதியுமான குரு 12லே ஆட்சி பெற்றிருப்பதனாலே நான் பல ஜாதகங்களை ஆய்வு செய்திருக்கிறேன். எனக்கு நிறைய நண்பர்கள் வெளிநாடுகளில் இருக்கிறார்கள். குறிப்பா எனது ஜாதகம் கூட அப்படித்தான் இருக்கிறது. அதாவது குரு 12ஆம் இடத்திலே அமர்ந்திருந்தாலே அவர்கள் வெளிநாட்டு தொடர்பையும் வெளிநாட்டு வேலைகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அதே சமயம் குரு இங்கு ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். இவர் கல்வி முடித்து இலங்கையிலே பிறந்திருந்தாலும் கல்வி கற்று இந்தியாவிலே, ஆனால் இப்பொழுது இருப்பது ஆஸ்திரேலியாவிலே அந்த ஒரு குடிமகனாக செட்டில் ஆகிவிட்டார். இருந்த போதிலும் இன்று வரையிலும் இந்த 10ஆம் இடம் சிறப்பு அவ்வளவாக பெறவில்லை என்பதனால் பல்வேறு தொழில்களை செய்து கொண்டிருக்கிறார். இன்று வரையிலும் தொலைபேசியில் தொலை கொண்டு என்ன தொழில் செய்யலாம் என்றே கேட்டுக்கொண்டிருப்பார். நான் அவரிடத்திலே சொல்லுவது, தயவு செய்து தொழிலை செய்வதை விட்டுவிட்டு நீங்கள் கொஞ்ச காலம் வேலை செய்யுங்கள் அப்படி என்றால் அவருக்கு அந்த பிரஸ்டீஜ் இடம் கொடுக்கவில்லை. அப்ப அவர் மறுபடியும் தொழில் தான் செய்வேன்னு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அது மிகப்பெரிய அவர் பாதிப்பைத்தான் அவருக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. ஏதோ குடும்பம் ஓடக்கூடிய அளவுக்கு அவருக்கு ஜீவனம் ஓடிக்கொண்டிருக்கிறதே தவிர ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும் மிகப்பெரிய சிறப்பான ஒரு நிலையை அவர் பெற முடியவில்லை. காரணம், அவருக்கு 10ஆம் இடம் பெரிய அளவில் வேலை செய்யல, லக்னமும் பெரிய அளவில் வேலை செய்யல. இந்த லக்னமும் 10ஆம் இடமும் சிறப்பாக இருந்தால் மட்டுமே ஒருவர் தொழிலில் சாதிக்க முடியும் என்பது என்னுடைய திடமான கருத்தாகும். இவருக்கு நம்ம வேலைக்கு ரெக்கமெண்ட் பண்ணாலும் அவருடைய அந்த பிரஸ்டீஜ் இடம் கொடுக்காம மேலும் மேலும் கிரெடிட் கார்டு அது இதுன்னு வச்சு கடனை வச்சு ஓட்டி உருட்டிக்கிட்டு இருக்காரே ஒழிஞ்சு வேலைக்கு போக மாட்டேன்றாரு. இது இந்த 2ஆம் ஜாதகம். அடுத்தது, இப்ப இந்த சுய தொழில் அப்படிங்கிற பொழுது நான் சொன்ன மாதிரி பிரம்மாண்டமான தொழில் அமைவதற்கு குருவும் சனியும் லக்னமும் 10ஆம் இடமும் மற்றபடி அந்த தனபாவகங்கள் 2, 9, 11 ஆகியவை சிறப்பு பெற்று வியாபார காரகன் என்று சொல்லக்கூடிய புதனும் அங்கே சிறப்பான நிலையில் இருந்தால் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானமும் பங்குதாரர்கள் கூட்டாளிகளை சேர்த்து கொண்டு செய்யக்கூடிய தொழிலும் அந்த இடமும் சிறப்பு பெற்றிருந்தால் மட்டுமே ஒருவர் மிகப்பெரிய தொழிலை செய்ய முடியும். ஏனென்றால் மிகப்பெரிய தொழில் என்றால் தனிநபர் ஒருவர் செய்வது சாத்தியமில்லை. அவர் பல பார்ட்னர்களையோ இல்லை ஷேர் ஹோல்டர்களையோ சேர்த்து கொண்டு ஒரு 10,000 பேருக்கு வேலை கொடுக்கணும் என்றால் இந்த இடங்கள் அத்தனையும் சிறப்பு பெற்றிருக்க வேண்டும். அதே போல் 6ஆம் இடமும் அவருக்கு சிறப்பு பெற்றிருக்க வேண்டும். காரணம், 6ஆம் இடம் சிறப்பு பெற்றிருந்தால்தான் அவர் கடன் வாங்கி கோடிக்கணக்கில் தொழில் செய்யும் போது வங்கிகளிலே கடன் வாங்கி தான் தொழில் செய்ய முடியும். அப்போ அந்த கடனும் அவருக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால்தான் மிகப்பெரிய நிலையை அடைய முடியும். இரண்டாவதாகவும் அதே போல்தான், ஒரு
பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்க வேண்டும் என்றாலும் அதே போதுதான். ஆனால் இந்த சுய தொழில்ல லக்னம் நல்ல பலம் பெற்று இருக்கும், 10ஆம் இடம் பலம் பெற்று இருக்கும். ஆனா தனஸ்தானங்கள் சப்போர்ட் பண்ணாது. இப்ப என்ன பண்றது? இவங்க தயவு செய்து முதலீடு செய்து தொழில் செய்யக்கூடாது. இவர்கள் என்ன சொன்ன சேவையை தொழிலாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். சேவை என்பது நம்ம பண்றதே ஒரு சேவை தான். ஜோதிடம், ரியல் எஸ்டேட்டு, ஏஜென்சி, கமிஷன் வியாபாரம், இது மாதிரி ஒரு கன்சல்டன்சி விஷயங்கள் டோட்டலா சொல்ல போனோம்னா ஒரு கன்சல்டன்சி அந்த மாதிரி விஷயங்களை இவங்க செஞ்சாங்கன்னா முதலீடு போடாமல் செய்யணும். எப்ப தனபாவங்கள் சப்போர்ட் பண்ணாத நேரத்தில். இன்னும் ஒரு சிலர் லக்னம் வந்துட்டு வலிமையா இருக்கும். அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா சிம்ம ராசிக்காரங்க, விருச்சிக ராசிக்காரங்க, மேஷ ராசிக்காரங்க, அவங்களுக்கு லக்னம் கெட்டு போகாம கேந்திரத்திலேயோ கோணத்திலேயோ ஆட்சி உச்சமாவோ மூல திரிகோணமோ ஆகி போயிடுச்சுன்னா அவங்க எந்த காரணத்தை கொண்டு யாருக்கிட்டையும் வேலைக்கு போக மாட்டேன்றாங்க. பணமே இல்லைனாலும் சரி, ஒரு 10,000 ரூபாய் கட்டிட்டு ஒரு 2 வீலர் எடுத்தாவது நான் ஃபுட் டெலிவரியாவது பண்ணிக்கிறேன், எனக்கு இஷ்டப்பட்ட நேரத்தில் நான் எங்கேயும் யாருக்கிட்டையும் கையேந்த மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையில் இருக்கக்கூடியும். இது அவங்க இண்டிவிஜுவலா ஆட்டோ, டாக்ஸி இந்த மாதிரி ஓட்டக்கூடிய நிறைய, அது ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்கள் அந்த மாதிரி செய்யறாங்க. அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா லக்னம் நல்லா இருக்கும், தனபாவம் கெட்டு போயிருக்கும், 6ஆம் இடம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். அங்கங்க கடனை வாங்கி உடனே வாங்கி அவங்க ஏதோ ஜீவனம் பண்றதுக்காகத்தான் பிறந்திருப்பாங்க ஒழிஞ்சு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைப்பதற்கு ரொம்ப சிரமப்பட வேண்டிய காலகட்டமாக இருக்கும். அது அவர்களுடைய திருமணத்துக்கு அப்புறமும், குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறமும், அவருடைய வாழ்வினுடைய தசா காலங்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதை பொறுத்தோ நடக்கலாம். அதை இப்போ இது எல்லாமே சிறப்பாயிடுச்சு. லக்னம் சிறப்பா இருக்கு, 10ஆம் இடம் சிறப்பா இருக்கு, தனபாவங்கள் சிறப்பா இருக்கு. உடனே நம்ம ஓகே போ நீ தொழில் பண்ணிடலாம், ஜெயிச்சிடலான்னு சொல்லிடலாமா? தயவு செய்து அந்த மாதிரி சொல்லிடாதீங்க. கண்டிப்பாக தசா காலத்தை ஆய்வு செய்ய வேண்டும். அந்த தசாநாதனுடைய பிடியில தான் எல்லாருமே இருப்பாங்க. அவர் தான் தசா காலத்தினுடைய தலைவர். அப்ப அந்த தசாநாதன் தொழில் செய்வதற்கு அனுமதிக்கிறாரா? அவருக்கு அந்த கர்மா விதிக்கப்பட்டிருக்கிறதா என்பதை அந்த தசா காலத்தை மிக மிக உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். நான் வருத்தத்தோட ஒரு சில விஷயங்களை இங்க பதிவு செய்கிறேன். அது என்ன எப்படி பண்றாங்கன்னு தெரியல. ஆனா சில பேருக்கு அது உகந்ததா இருக்கலாம், ஏற்புடையதா இருக்கலாம். நிறைய இடங்கள்ல ஒரு சொல்வாடை உண்டு. நம்மள்ட்ட வந்து ஜாதகம் பார்க்க வர்றவங்களுக்கு சாதகமான பலனை சொல்லணும், அப்பதான் அவங்க சந்தோஷமா போவாங்க. தயவு செய்து ஒரு டாக்டர்கிட்ட போறாங்கன்னா கேன்சர்னா அவருக்கு கேன்சர்னு தான் சொல்லணும். சொன்னாதான் அவங்க வந்து மருத்துவத்துக்கு ரெடியா இருப்பாங்க. கேன்சர் டாக்டருக்கு தெரிஞ்சும் இல்ல நீங்க 100 நாள் வாழ்வீங்க, 100 வருஷம் வாழ்வீங்கன்னு சொன்னா அது எந்த விதத்துல தவறா இருக்குமோ அதே மாதிரி என்னுடைய அனுபவத்தில் எனக்கு 57 வயசு ஆகுது. கிட்டத்தட்ட எங்க அப்பா வந்துட்டு சின்ன வயசுல இருந்து எனக்கு இந்த ஜாதகம் பார்க்கறதுக்காக கூட்டிக்கிட்டே போவார். அது மாதிரி ஒரு 100 ஜாதகம் இருப்பார். 100 பேருமே ஒருத்தர் கூட ஒரு ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு செய்து இவங்களுக்கு இப்படித்தான் நடக்க போகுது அப்படித்தான் நடக்க போகுதுன்னு சொன்னதே இல்லை. 2 நிமிஷத்துல பலன் சொல்லி போயிரு அப்படின்றாங்க. எப்படின்னு எனக்கு புரியல. இப்ப நான் இவ்வளவு தூரம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் கூட ஜாதகத்தை பாக்குறாங்க, உடனே விட்டப்பட்டா அந்த தசா காலத்தை எடுக்கிறாங்க, அது போடுறாங்க. விருச்சி இலக்கணமா ஓகே, உனக்கு வந்து இப்ப நடக்கிறது சூரிய திசையா, சிறப்பா இருக்கும், போய் தொழில் ஆரம்பி. அந்த சூரியன் எந்த நிலையில இருக்கிறாரு, அவர் எங்க இருக்கிறாரு, முதலீடு செய்து தொழில் பண்ணலாமா, முதலீடு செய்யாம தொழில் பண்ணலாமா, இந்த ஆலோசனைகள்லாம் கொடுப்பதே கிடையாது. தயவு செய்து நமது நிறுவனத்தில் இருப்பவர்களாவது நம்ம வந்து அவங்கள ஒன்றும் கெட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்ல தேவையில்லை. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு, நீங்க அதையும் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது, பக்குவமா எடுத்து சொல்லும்போது அவங்க ஒன்றும் சொல்றதெல்லாம் தப்பாவே சொல்றேன், இவன்கிட்ட போகக்கூடாது அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க. தயவு செய்து நாம செய்யக்கூடிய வழி சரியான வழிகாட்டுதலை செய்வோம் என்று நான் அனைவரையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கொள்கிறேன். எனக்கிட்ட வந்ததெல்லாம் நிறைய பேர் அவர் சொன்னாரு நான் அதனால செஞ்சேன், இவர் சொன்னாரு அதனால செஞ்சேன் அப்படின்னு அவங்க ஜாதகங்களை ஆய்வு செய்யும் போது அதை என்ன செஞ்சாங்களோ அதை செய்வதற்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு இல்லை.
ஆனா போன இடத்துல பூரா ஓகே நீ சரியா வந்துடும் நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா காரணம் வந்த ஜாதகம் பார்க்க வந்தவருக்கு சாதகமான பலனை சொல்லணுமா. இது எனக்கு ஏற்புடையதில்லை. இருந்தவங்களும் அது எல்லாருமே நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லவும் இல்லை. அடுத்த ஜாதகம் இப்ப நம்ம பார்த்தாச்சு. தசா காலங்கள் என்பது மிக முக்கியம். அந்த தசா காலங்களை ஆய்வு செய்யும் பொழுது வயது ரொம்ப முக்கியம். ஒரு 25 வயது இளைஞன் தொழில் செய்யலாமா என்று வந்து கேட்டால் அனைத்து விஷயங்களும் சாதகமாக இருந்தாலும் தசா காலங்களும் அனுமதித்தாலும் தயவு செய்து சோதிடர்களாய நாம் அவரை என்ன தொழில் செய்ய போகிறாயோ அதை குறைந்தபட்சம் ஓராண்டுக்காவது அனுபவத்தினை பெற்று அதற்கு அப்புறம் நீ தொழிலை செய் என்று அறிவுறுத்துவது அவருடைய வாழ்க்கையிலே நாம் மிகப்பெரிய புண்ணியத்தை, அவர்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவோம். நமக்கு மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கும். ஏன்னா அவங்க தசாகாலம் நல்லா இருக்கும் ஆரம்பின்னு சொல்லிவிடுவோம், அவங்க தொழில தெரியாது. அந்த நல்ல தசா காலங்கள் வரையுமே அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தசா காலங்கள் மாறும்போது அப்பதான் அவங்க தொழிலுக்கு இறங்குவாங்க. அவங்களுக்கான காலகட்டம் பின்னோக்கியதாக மாறிவிடும். எனவே தயவு செய்து இதையும் கருத்தில் கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். தசா காலம் லக்ன சுபராகவோ இயற்கை சுபராகவோ இருந்து நம்ம எல்லாருமே இதுல வந்து ஜோதிடர்கள் தான். அதனால அடிப்படையானதெல்லாம் வந்து ரொம்ப டீப்பா போக வேண்டியதில்லை. அது ரொம்ப அது போனோம்னா நம்ம இந்த சப்ஜெக்டை பேசுறதுக்கே 10 நாள் ஆகும். அதனால தசா காலங்கள் எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணும் என்பது நமது அனைவருக்கும் அறிந்ததுதான். இப்ப இதுல வந்து தசா காலங்கள் பார்க்கணும், அது எந்த திசையில் ஆரம்பிச்சிருக்கிறாரு, அந்த தசா காலங்கள் 6, 8, 12 இல்லாமல் முக்கியமா ரொம்ப சொல்றேன், பாதகாதிபதி திசையில யாரையுமே தொழில் ஆரம்பிங்கன்னு சொல்லிடாதீங்க. பாதகாதிபதி திசையில் அனுபவத்தை பெற வேண்டும் என்று மட்டும் சொல்லுங்கள். அது அதிகபட்சமான தசாவாக இருக்கக்கூடிய சுக்கிர திசையாக இருந்தாலும் கூட சரி, நீங்க அந்த 20 வருஷத்துக்கு கூட நீங்க ஒரு தொழில அனுபவம் கத்துக்கிட்டு வாங்கன்னு சொல்லுங்க, தப்பே கிடையாது. அவர் அந்த அனுபவத்தை கத்துக்கிட்டார். 21 வருஷத்துலயே அவர் ஒரு ஆண்டுக்குள்ளேயே மிகப்பெரிய இடத்துக்கு போயிடுவார். ஆனா சுக்கிர திசை நல்லா இருக்கு, நீ தொழில் ஆரம்பிச்சு விட்டோம்னா அந்த சுக்கிர திசை பூரா உருண்டு பிறண்டு சகதியில பிறண்டவர் மண்ணாகி கடைசியில கழுவுறதுக்கு தண்ணி எல்லாம் போயிடும். அதனால தயவு செய்து பாதகாதிபதி திசை ரொம்ப ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பது என்னுடைய ஜாதகத்தினுடைய ஆய்வு. அதனால் தயவு செய்து அதில் யாரையும் தொழில் செய்வதற்கு ஊக்கம் கொடுத்து விடாதீர்கள். ரொம்ப நன்றி. அடுத்ததா வந்து ஜாதகம், இரண்டாவது ஜாதகம், அதாவது 20/3/95 11:55 விழுப்புரம் சென்னையில பிறந்தவர். இவர் வந்து அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறார். அவருக்கு அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பதற்கான காரணம் என்ன? ஏன் அவர் தொழில் பண்ணல? ஏன் வேலைக்கு போனாரு? வேலைக்கு போனவர் ஏன் அரசாங்க வேலைக்கு போனாரு? இதைதான் இப்ப நம்ம ஆய்வு செய்ய போறோம். ஆ 20/3/1985 அதுல இருக்கதான் சரி. நான் தப்பாளிருக்கேன். ஓகே. இங்க வழக்கம் போல நம்ம ஆய்வு பண்றதுதான் லக்னம், பாவகம், கிரகம், கிரக பாகம், நடப்பு திசா, கடந்து வந்த திசா, கோச்சாரம். இதை பண்ணாலே போதும். இன்னும் அதுல ஒண்ணும் அதை மீறி எங்கேயுமே இல்ல. நம்ம ஐயா சொல்லி கொடுத்துருக்கிறது அவர் மிகப்பெரிய போதி மரத்துக்கு அடியில் இருந்து கிடைத்த ஞானம் போல். இதெல்லாம் யாரும் வெளியில சொல்ல மாட்டாங்க. இவ்வளவு தூரத்துக்கு மக்கள் பயன்பெற வேணுங்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா என்னென்னமோ புக்குகள் படித்து ஏதோ வழியை முறை சொல்லி அந்த கிரகம் எங்க இருந்தா எப்படி, இந்த கிரகம் எங்க இருந்தா எப்படி அப்படின்னு பணப்பாடம் பண்ணிட்டு திரிகிற ஆட்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். எதையுமே செய்ய வேணாம், இவர் சொல்லக்கூடிய விதயத்துல நமக்கு ஃபாலோ பண்ணோம்னா 100% பலன் கிடைக்குது அப்படிங்கிறது என்னோட நடைமுறையில நான் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை தான் சொல்றேன், மிகைப்படுத்தி எல்லாம் சொல்லல. அதனால முயற்சி பண்ணி பாருங்க. எல்லாருமே பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணாதவங்க முயற்சி பண்ணி பாருங்க, இது சிறப்பாகவே இருக்கிறது. அதே மாதிரி இந்த ஜாதகம் 20/3/85 11:55 காலையில பிறந்திருக்காரு. அவருக்கு வயசு இப்ப 40 வயசு 10 மாசம். லக்னம் மிதுனம். குறிப்பா சரளக்க லக்கணக்காரர்கள் வந்து இது ஒரு பொதுவான பலன்.
நீங்க மற்றதெல்லாம் ஆய்வு பண்ணி தான் பண்ணணும். உள்ளூர்ல தொழில் செய்யணும்னு விருப்பம் இருக்கும், அவங்களுக்கு அமைப்புகளும் அமையும். ஸ்திர இலக்கணக்காரர்கள் பார்த்தீங்கன்னா, இப்ப தமிழ்நாடு அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட், ஆந்திராங்கிற டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி ஒரு மாவட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய நகரங்கள்ல தொழில் பண்ணக்கூடிய நிலைகள் வரும். உபயலக்கணக்காரர்கள் ஜாதகத்தை நீங்க ஆய்வு செஞ்சீங்கன்னா தொழில்ல ஜெயித்தவர்கள் மிக மிக குறைவு, அல்லது தோத்து போனவர்கள் அதிகமாக இருப்பார்கள். நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள். இது எனக்கு கிடைத்த ஜாதகங்கள், அது தவறா கூட இருக்கலாம். உபயலக்கக்காரர்கள் வெளியூரோ வெளிநாடோ சென்று, அதாவது தூர தேசம், அங்க இருந்துன்னா பாம்பே இல்ல சிங்கப்பூர், மலேசியா இந்த மாதிரி அங்க போயிட்டு அவங்க அங்க தொழில முயற்சி பண்ணாங்கன்னா அதுல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இது பொதுவான விதி. நீங்க மற்ற விஷயங்களையும் நீங்கள் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு முடிவு செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். இங்க லக்னம் புதன், லக்னாதிபதி புதன், லக்னம் அதே மாதிரிதான் நீசபங்கம், சூரியன் 10ஆம் இடத்துல திக்பலம், சுக்கிரன் உச்சம். அப்ப இவர் ஏன் வேலைக்கு போனார்? அதுவும் அதே மாதிரிதான் இருக்கு. அவர் வேலைக்கு போயிருக்காரு, இவர் வேலைக்கு போகல. இவர் ஏன் வேலைக்கு போனார் தொழில் பண்ணாம? இங்க 10ஆம் இடத்து அதிபதி நீசம், 10ஆம் இடத்து அதிபதி நீசம். அப்ப 10ஆம் இடத்து அதிபதி டோட்டலா அதனுடைய இடமே கெட்டு போச்சு. அப்புறம் எத்தனை பேர் உட்கார்ந்து இருந்து என்னத்த பண்ண போறோம்? உதாரணம் சொல்ல போனா இடமே சாக்கடையா போச்சு. அதுல போய் சந்தனத்தை நட்டு வச்சு என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா? அது மாதிரிதான் இங்க குரு நீசம். அதனாலதான் அந்த 10ஆம் இடம் கெட்டு விட்டது. சரி, அப்ப குரு நீசம், அப்ப அவருடைய ஜீவனத்துக்கு என்ன பண்ணும்? அப்ப 6ஆம் இடத்தை ஆய்வு பண்ணும். 6ஆம் இடத்துல சனி, இந்த சனி 6ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த சனி கர்மகாரகன், மக்கள் தொடர்புக்கும் அவர் தான் காரகத்துவம் உள்ளவர். 6ஆம் இடத்து அதிபதி ஆட்சியா இருக்கிறாரு. 6ஆம் இடத்து அதிபதி ஆட்சியா இருக்கிறாரு. 6ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு. இப்ப இவர் 10ஆம் இடத்து அதிபதி குரு நீசமாயிட்டாரு. மீதி அதுவே 50% அவர் தொழிலுக்கு உகந்தவரா இல்லை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அப்ப அடுத்து 6ஆம் இடத்தை பார்க்கும்போது அங்க 6ஆம் இடத்துல சனி பகை பெற்றாலும் கூட அங்க 6ஆம் இடத்துல சனி இருப்பது ஒரு வேலைக்காரகத்துவமான கிரகம் இருப்பது சிறப்பு தான். ஏன்னா 6ஆம் இடம் கெட்டு போவது நல்லது. அங்கே காரகத்துவத்துக்கு உரிய ஒரு மக்கள் தொடர்புக்குரிய சனியும் இருப்பது மிகச்சிறந்தது. அந்த 6ஆம் இடத்து அதிபதி 11 ஆட்சி பலம் பெற்று இருக்கிறார். அப்ப 10ஆம் இடத்தை விட இங்க 10ஆம் இடம் கெட்டுவிட்டாலும் 6ஆம் இடம் அவருக்கு சிறப்பை செய்கிறது. அப்படி எடுத்துக்கொள்ளுகிற பொழுது சூரியன் அதாவது அரசு வேலைக்கு சிம்மமும் சிம்மாதிபதியும் கிழாமல் இருக்கணும். அடுத்ததா அரசு கிரகங்கள் சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், குரு, சனி, இவர்களோடு சந்திரனும் ராணி கிரகம் தான். அதே இந்த கிரகங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுமே ஆனால் அவரு அரச பதவிகளை அடைவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். இங்கே 6ஆம் அதிபதி செவ்வாய் ஆட்சி, சனி இங்க அவருக்கு 6ஆம் இடத்துல இருந்து சப்போர்ட் பண்றாரு. சிம்மாதிபதி சூரியன் திக்பலம் பெற்று அமர்ந்திருக்கிறார். அவர் நட்பு ஸ்தானத்தில் இருக்கிறார், புதனோடு சேர்ந்திருக்கிறார். சுக்கிரனும் அங்கு மிகப்பெரிய பாதகத்தை செய்துவிட போவதில்லை, உச்சபலமாக இருந்தாலும் கூட. அப்ப இவருக்கு சூரியன் திக்பலமாக இருந்ததினாலும் சனி 6ஆம் இடத்திலே அமர்ந்ததினாலும் 6ஆம் இடத்து அதிபதி ஆட்சி பெற்றதனாலும் அங்கே ராகுவும் சேர்ந்திருப்பதனாலே இவருக்கு கிடைத்த வேலை எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப வேலை அடுத்து என்ன வேலை கிடைக்கும்னு பார்க்கணும் இல்லையா? அப்ப இந்த 6ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய கிரகங்கள், 6ஆம் இடத்துல இருந்த கிரகங்கள், இதுகளெல்லாம் நம்ம ஆய்வு பண்ணணும். இப்ப இங்க 6ஆம் இடத்தை பார்க்கறதுக்கு என்ன கிரகங்கள் இருக்கு? எட்டாம் அதிபதி செவ்வாய் தனது 8ஆம் பார்வையாக பார்க்கிறார். மேல யாரும் பார்க்கல. அப்ப அந்த செவ்வாய் கிரகம் ஒரு சூடான கிரகம். 2வது சூரியன், அவர் ஒரு மிக பிரகாசமான ஒளி கிரகம். எனவே இவர்களெல்லாம் தொடர்பு பெற்றதுனாலே இவர் டிஎன்இபியிலே தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டில் ஒரு அசிஸ்டன்ட் என்ஜினியரா இருக்கார்.
இது ஒரு சிறப்பான ஆய்வாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே சமயத்தில் கொஞ்சம் போர் அடிக்குதுன்னு நினச்சிங்கன்னா என்னை மன்னிச்சிடுங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நீங்கள் எல்லாருமே சாம்பவான்கள். அந்த இடத்துல எனக்கு சொல்கிறதுக்கு ரொம்ப தயக்கமாகவும் இருக்குது, பயமாகவும் இருக்குது. இருந்தாலும் நான் ஏதாவது தவறாக சொல்லிவிட்டால் என்னை திருத்துவதற்கு அனைத்து உரிமைகளும் உங்களுக்கு இருக்கிறது. தயவு செய்து அதை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது ஜாதகம், 3வது ஜாதகம் 12/7/85 9:15 இரவு சிவகங்கையில் பிறந்தவர். தற்போது அவருக்கும் வயது 40 வயது 6 மாதம் ஆகிறது. இங்கே நான் தசா காலங்களை மேல் குறிப்பிட்டவாறு சொல்லிக் கொண்டு போகிறேன். காரணம், நாம் எல்லாருமே ஐயா அவ்வளவு தெளிவா பொறுமையா சொல்லி கொடுத்துருக்கிறாரு. இது மீண்டும் 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 அதை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஏன்னா அதே திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்குங்கிற போர் அடிச்சிடக்கூடாதுங்கிறது தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கிறக்காகத்தான் அதை பத்தி நான் ரொம்ப டீப்பா போகல. கம்பல்சரியா தசாதான் கடைசியாக முடிவு செய்கிறது. அதை கம்பல்சரியாக ஆய்வு செய்ய வேண்டும். புதிதாக தொழில் பொறுப்பு அந்த தசாநாதன், அந்த தசா காலங்கள், புத்தி, அந்தரம் இவைகள்லாம் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது, அந்த தசாநாதனை யார் பார்க்குறா, எல்லாம் அதை நம்ம ஆய்வு செய்கிறது தான். லக்கணாதிபதியை எப்படி ஆய்வு செய்கிறோமோ அதே மாதிரி தசாநாதனை ஆய்வு செய்து அந்த தசாநாதன் எந்த அளவுக்கு சப்போர்ட் செய்கிறாரோ அதன் அடிப்படையிலேயே நம்ம பரிந்துரைக்க வேண்டுமாய் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த கிருஷ்ணா 12/7/1985 இவர் லக்கணம் கும்ப லக்கணம். கும்ப லக்கணம், மகர லக்கணம் இவர்கள் எல்லாம் தொழில்ல கொஞ்சம் செய்வாங்க. தொழில் செய்ய மாட்டாங்களா? எல்லா லக்னக்காரர்களுமே தொழில் செய்வார்கள். இந்த கும்பம் மகரம்ங்கிறது மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றவர்கள் மிக குறைவான அளவில் இருப்பார்கள். ஆனால் மற்றவர்கள்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான், யார் ரொம்ப கடினமான உழைப்பை கொடுக்கிறார்களோ அவர்களை தான் பெரிய இடத்துக்கு வர முடியும். சும்மா சர்வசாதாரணமா ஏதோ தொழில் பண்ணோம், 4 பேரை வேலைக்கு வச்சோம், பல கோடிகளை சம்பாதிச்சு தங்குற நிலைமையெல்லாம் இவங்களுக்கு அமையாது. இது கும்ப லக்னத்துக்கும் மகர லக்னத்துக்கும் நம்ம எடுத்துக்கக்கூடிய முதல் பாயிண்ட். கும்ப லக்கணம் இங்கே 10ஆம் இடம், 10ஆம் இடம் விருட்சிகம், 6ஆம் இடம் சிம்மம். 10ஆம் இடத்து அதிபதி பகை பெற்று, அதாவது பகைஸ்தானம், அங்க அவர் செவ்வாய் அங்க பகை மிதுனத்துல பகை பெற்று அங்க அமர்ந்திருக்கிறார். அவர் யார் பாக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா ராகு பார்க்கிறார், வேற யாரும் அங்க பார்க்கவில்லை. அப்ப 10ஆம் இடம் ராகு அங்கு பார்ப்பதனாலே, செவ்வாய் அங்கு பகை பெற்று அமர்ந்திருப்பதனாலே அங்க ஒரு மிகப்பெரிய பலம் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. அதே சமயம் இதேதான் 2ஆம் இடத்து அதிபதி குரு 12ஆம் இடத்துல இருக்கிறார். நீசமாயிருந்தாலுமே அந்த குரு நீச பங்கம் பெற்றிருக்கிறார். குருவுக்கு வீடு கொடுத்த சனி உச்சம். எனவே அவர் நீச பங்கம் பெற்று நல்ல நிலைமையில இருக்கிறார். எனவே 2ஆம் இடத்து அதிபதி 12லே குரு இருப்பது அவருக்கு வெளிநாட்டு யோகத்தை தந்தது. அந்த வெளிநாட்டு யோகத்திலே அவர் சிறப்பாக தொழில் செய்ய போனாரா, வேலைக்கு போனாரான்னா வேலைக்கு தான் போனார். காரணம், சனி 3ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அங்கிருந்து 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருந்து சனியை பார்க்கிறார். அப்ப 6 கர்மகாரகன் 6ஆம் இடத்து அதிபதி தான் அங்க தொடர்புல இருக்காங்களே ஒழிஞ்சு 10ஆம் இடத்து அதிபதி பெரிய லெவல்ல ஒன்றும் சனியவோ லக்கணத்தையோ தொடர்பு பெறல. லக்கணத்துல புதனோட இடத்துல இருந்தாலுமே லக்கணாதிபதியை தொடர்பு இல்லை. பெரிய மற்ற கிரகங்கள் எல்லாமே ஒன்றும் ஆட்சி உச்சம் பெரிய ஆட்சி உச்சம் சனி, லக்னாதிபதி சனி. அங்க சந்திரன் 6ஆம் இடத்து அதிபதி, அவர்கள் சப்தம பார்வை. எனவே சந்திரன் போக்குவரத்து, அதுவும் கடகம், கடலுக்குள்ளே போக்குவரத்துக்கு சொல்லக்கூடிய இரும்பு. ஆக அவர் கப்பல் துறையிலே அங்கே பணிக்கு சென்றிருக்கிறார். இவருக்கு தசா காலங்கள் ஆரை விஷயம்னா 18 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை, 25 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை, அதுக்கப்புறம் 43 வயசு வரைக்கும் ராகு தசை. அந்த ராகு தசை ஆரம்பிக்கிற காலங்களில் தான் அவர் வெளிநாட்டுக்கு போனார். காரணம், அங்கே சனி ராகு பார்க்குறார் 3ஆம் இடம், சந்திரனும் அங்கிருந்து பார்க்கிறார், குரு 12ல இருக்கிறார். இந்த காரியங்கள்லாம் ஒத்து போகிற நேரத்தில் அவர் வெளிநாட்டுக்கு சென்றார். ஆனால் படிக்காதவர், ஆனால் இங்கு பல பதவிகளை பெற்றிருக்கிறார். அங்கதான் அதுதான் சிறப்பு.
சனி உச்சம் பெற்றதுனாலேயே இவர் பெரிய அளவுக்கு படிக்கல, +2 தான் படிச்சாரு. ஆனா இவருக்கு கீழே பல 10-15 இன்ஜினியர்கள் வேலை பார்க்கிறார்கள். இது அந்த குரு 12ஆம் இடத்திலே நீசபங்கம் பெற்றது ஒரு காரணம். லக்னாதிபதி புதன் லக்னாதிபதி இல்லை, சனி உச்சம் பெற்றது ஒரு காரணம். அங்கே சந்திரன் 6ஆம் இடமாக இருந்து அவர் கடகத்துக்கு இருந்து கடகத்தில் அவருடைய காரகத்துவமான கப்பல் தொழில் என்கிற அடிப்படையிலே அவருக்கு அமைந்தது. ஆக வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஜாதகர்கள் 9, 12, 8 இந்த இடங்கள் சிறப்பாக தொடர்பை பெற்றிருக்குமே. ஆனால் மேலும் நான் ஆய்வு செய்த 100க்கும் மேற்பட்ட ஜாதகங்களில் 2ஆம் இடத்து அதிபதியாக குரு இருந்து அவர் 12ஆம் இடத்தில் அமர்வது, அல்லது 12ஆம் இடத்து அதிபதியாக குரு இருந்து 2ஆம் இடத்திலே அமர்வது, 2ஆம் இடம் 11ஆம் இடம் 12ஆம் இடம் பரிவர்த்தனை ஆவது, இது போன்ற அமைப்புகள். அதை 9ஆம் இடம் தொடர்பு கொள்ளும் பொழுதும், 6ஆம் இடம் தொடர்பு கொள்வது வேலைக்காகவும், 10ஆம் இடம் தொடர்பு கொள்ளும் போது சிறப்பாக தொடர்பு கொள்வது என்பது அப்படி எல்லாமே எடுத்துட முடியாது. அது எந்த அளவுக்கு பழம்பெற்று திகழ்கிற தொடர்பு கொள்கிறார்கள் என்பதை வைத்து அவர்களுக்கு வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய, அங்கே நிரந்தரமாக தங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வேலைக்கு மட்டும் சென்று விட்டு சம்பாத்தியத்தோடு திரும்பி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இன்னும் சிலர் வெளிநாட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கே திரும்பி வர முடியாம அந்த ஊர் ஜெயிலில் கிடக்கிற ஆளுங்களும் இருக்கு. அது நீங்க வெளிநாடு அப்படிங்கிற போது எல்லாத்தையுமே நம்ம பெருச பிரமாண்டமா எடுத்துடக்கூடாது. அவங்களுடைய கர்மா இங்க இல்லாத பழைய தப்பித்தவர்கள், நம்ம ஊர்ல பழங்காலத்துல பல பெரிய ஆட்களை வைத்துக்கொண்டு தண்டனையில் இருந்து தப்பித்தவர்கள் கண்டிப்பாக இறைவனின் தண்டனையிலே தப்பிக்க முடியாது என்பது அதற்கு ஒரு உதாரணம். நான் மலேசியாவிலே பார்த்திருக்கிறேன். ஒரு மிகப்பெரிய கிரவுண்டு, அதை கேம்ப்லாம் சொல்ல முடியாது. அதுல நம்ம தமிழ்நாட்கள் பல 100 ஆட்கள் அங்கு சிறைப்பட்டு கிடக்கிறார்கள். உயிருக்கும் அங்கு உத்தரவாதம் இல்லை. இதெல்லாம் அந்த கர்மா. ஏற்கனவே நம்ம தூங்குறோம், எனக்கு ஆள் இருக்கு, அது இருக்கு, நான் தப்பிச்சிடறேன்னு இன்னைக்கு போயிடுறாங்க இல்லையா, அது இறைவன் கண்டிப்பாக தண்டிக்காமல் விட மாட்டார். எனவே வெளிநாட்டுக்கு சம்பாதிக்க மட்டும் போகல, நம்மளுடைய கர்மாவை கழிப்பதற்காகவும் போகக்கூடிய வாய்ப்புகளையும் இறைவன் வழங்குகிறான். அதுவும் இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்தே அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். அதை நீங்கள் அந்த தசா காலங்களை ஆய்வு செய்தாலே அது உங்களுக்கு சிறப்பாக புலன்படும். தசா காலங்கள் கடுமையான கடுமையான என்ன, 8ஆம் இடத்து அதிபதி, 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது நமக்கு வம்பு, வழக்கு, சிறைச்சாலை இதெல்லாம். அப்ப அந்த 8ஆம் இடத்து அதிபதி மிக கடுமையாக அந்த லக்கணத்திற்கு பாதகமாக இருந்து செயல்படும் காலங்களில் வேறு கிரகங்களின் அடிப்படையிலே வெளிநாட்டுக்கு சென்றால் இது மாதிரியான அமைப்புகளையும் பெறுவார்கள். இது ஓரளவுக்கு சரியாகத்தான் வருகிறது என்னுடைய ஆய்வில். தயவு செய்து இதுவே சாசனம், இதுவே கட்டளை இல்லை. ஐயா சொல்லுவாரு, லக்னமே ஜாதகர், ஜாதகரே லக்னம், அதுவே சாசனம், அதுவே கட்டளை. உண்மை. ஆனா நான் சொல்ற எதுவும் சாசனமும் கட்டணமும் இல்லை, எல்லாமே ஆய்வுக்குட்பட்டது. தயவு செய்து தாங்கள் ஆய்வு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது சிவகங்கை 27/12/69 இறுதியான ஜாதகம். 27/12/69 சிவகங்கை 5:15 AM பிறந்தவர், ஆண் ஜாதகம் தான் இதுவும். விருச்சிக இலக்கணம் நான் சொன்னேன் இல்லையா, இந்த விருச்சிக இலக்கணம், மேச இலக்கணம், சிம்ம இலக்கணம், இந்த 3 பேருக்கு இலக்கணம் கொஞ்சம் புலம் பெற்றுட்டாலே போதும். நான் பெரிய தாதா, நான் பெரிய ஆளு, நான் போய் அடுத்த ஆள்கிட்ட போய் வேலை செய்யறதா அப்படின்னு வெள்ளை வெட்டி மேனர் மாதிரி கட்டிக்கிட்டு ஊரா சுத்திக்கிட்டு இருந்தாலும் இருப்பாங்க ஒழிஞ்சு ஜீவனம் பண்ணி நம்ம குடும்பத்தை நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணவும் மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த நிலையும் அழுத்தமும் இருக்காது. காரணம் என்னன்னா, வீட்டுல யாரோ ஒரு குடும்பத்துல சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இருக்கும். இவங்க சும்மா தெரிஞ்சா கூட அவங்களை ஏன்னு கேட்க கூட மாட்டாங்க. அவன் கிடக்குறான் கோவக்காரன், கேட்டான பொண்ண வந்தா சாப்பாடு போட்டு வைங்க அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் இருக்கக்கூடிய இடம்லாம் இருக்கு. எனவே இங்க இது விருச்சிக இலக்கணம். லக்னாதிபதி கேந்திரத்தில் செவ்வாய் 4ஆம் இடத்துல, செவ்வாயும் ராகும் அங்கு சேர்ந்து இருக்கிறாங்க. இதுல ஒரு விதி மிகச் சிறப்பாக வந்தது. 4ஆம் இடத்திலே செவ்வாயும் ராகும் சேர்ந்து இருந்தால் தாயாருக்கு கேன்சர் இருக்கும், இல்லைன்னா அவங்க குடும்பத்துல யாராவது தாய்
அல்லது தாய் உறவுகளில் கேன்சர் வரும் அப்படிங்கிறது ஒரு பல புத்தகங்கள் நான் படித்த ஒரு விதி. ஆனால் அதை 4 பேருக்கு பயன்படுத்தி பார்த்துருக்கேன். அந்த 4 பேர் குடும்பத்திலையும் கேன்சர் இருந்திருக்கு. இந்த ஜாதகர் வீட்டிலையும் அவங்க தாயார் கேன்சரில் தான் இருந்தாங்க. 2வது, செவ்வாயும் ராகுவும் சேர்ந்திருந்தால் விபத்துக்கள் அடிக்கடி நடக்கும் அப்படிம்பாங்க. உண்மைதான். இங்க செவ்வாயும் ராகுவையும் குரு பார்க்குறாரு. குரு பார்க்கறதுனாலே அந்த வண்டிங்களுக்கு தான் அடிபடுது. வண்டி ஓடின டிரைவருக்கு ஒரு கிராட்ச் கூட கிடையாது. ஆனால் அவர் வண்டியால் பல லட்சங்களை இழந்துக்கிட்டு தான் இருக்காரு. ஒவ்வொரு எடுத்து கொண்டு ரிப்பேர் பண்ணுவார், ஓட்டுவார். 1 மாதத்தில் யாராவது கொண்டு இடிச்சு போயிடுவான். நிற்கிற இடத்துல இடிச்சிட்டு போயிடுவாங்க. அவருக்கு ஒன்றுமே ஆகாது. அவர் உள்ளே உட்கார்ந்துருந்தாலும் கீழே விழுகும்போது எந்த கிராட்சும் ஆகிறதில்ல. இது மிகப்பெரிய ஆச்சரியமாக கூட இருக்குது. இப்போ இதே நம்ம இதுக்கு வருவோம். இவர் என்ன மாதிரியான தொழில் செய்தாரா இல்லை வேலைக்கு போனாரா அப்படின்னு. இந்த மாதிரி இடங்கள்ல லக்னம் பலம் பெற்று இருக்கு. 10ஆம் இடத்துல ஏதோ ஒரு பாம்பேனும் இருக்கணும் அப்படிம்பாங்க. தயவு செய்து அதான் அந்த பழைய பழமொழிகள்லாம் பயன்படுத்துறத அவாய்ட் பண்ணணும்னு நான் ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறேன். அந்த பாம்பு சுபத்தன்மையோடு பெற்று இருந்தால் பரவாயில்ல. இந்த ஜாதகர் ஓஹோன்னு இருந்தவர், ஒரு 1,50 கோடி ரூபா 2 கோடி ரூபா சம்பாரிச்சு இருந்தால வேலை பார்த்ததில்ல. என்ன மாதிரி வேலை பார்த்தாருன்னா, பல நாடுகளுக்கு சென்று பயிற்சியாளராக தான் இருந்தார். காரணம், கேது 10ஆம் இடத்துல, 10ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்துல, சூரியன் வாக்குஸ்தானத்துல. 10ஆம் இடம் கெட்டு போச்சு கேது இருக்கிறதுனால. இது நான் உறுதியா சொல்லுவேன். 10ல பாம்பு இருந்ததுன்னா சிறப்புன்னு சொல்றதெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அது பகை பெற்று அங்க நிற்கிறார். 10ஆம் இடத்துல கேது 10ஆம் இடத்தை நசுக்கி விட்டார். 10ஆம் இடத்த அதிபதி சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கிறார். சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறார். அங்க சுக்கிரன் குருவோடு பரிவர்த்தனை பெற்று இருக்கிறார். ஆக ஒரு ஜோதிடர், அவர் நல்லா சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தவரை ஒரு ஜோதிடர் போய் கேட்டிருக்கான், தொழில் பண்ணலாமா அப்படின்னு. விருச்சிக இலக்கணத்துக்கு சூரியன் மிகப்பெரிய என்ன சொல்றது, யோகாதிபதி. நீங்க எப்ப வேணாலும் தொழில் சொல்லலாம், மிக சிறப்பா வரீங்க அப்படின்ட்டாரு. அந்த காலத்துல சம்பாரிச்சதை பூராத்தையும் வெளிநாட்டிலேயே தொழில் ஆரம்பிச்சு அந்த திசை முடிகிறதுக்குள்ள அவர் உயிர் தப்பிச்சா போதுங்கிற வலையெல்லாம் வந்துடுது. அதனால தயவு செய்து இதெல்லாம் கொஞ்சம் ஆய்வு பண்ணுங்க. ஏன்னா அவர் 10ஆம் இடம் கெட்டு போச்சு, வாக்குஸ்தானத்துல சூரியன் இருக்கிறார். அதனால அவர் வாத்தியார் வேலையை பார்த்தார், மிகச்சிறந்த சம்பளத்தை எடுத்தார். அவர் குரு இது எங்கேயும் போட்டுதான் 2ஆம் இடத்து அதிபதியான குரு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால அவர் வெளிநாட்டுக்கு சென்றார். அதே சமயம் அங்கு சனி 6ஆம் இடத்திலே நீசமாக இருப்பதாக தோன்றும். ஆனால் நீச வக்கரம் பெற்று இருக்கிறார். அங்கே குரு பார்க்கிறார். எனவே அவரும் நீச பங்கம் பெற்று முழு பலத்துடன் இருக்கிறார். அப்ப அவருக்கு 6ஆம் இடம் வேலை தான். அப்ப வெளிநாட்டு வேலை தான். வெளிநாட்டுல என்ன மாதிரியான வேலை? செவ்வாய் அங்க 4ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் 4ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துக்கு பரிவர்த்தனையாக இருக்கிறதுனாலையும் சில காலங்கள் அவர் கனரக வாகனங்களை இயக்கி கொண்டிருந்தார். சில காலங்கள் தொழில் செய்வார். சில காலம் அப்புறம் தொழில் செஞ்ச உடனே எல்லாம் நட்டமாயிரும். மறுபடியும் வாத்தியார் வேலைக்கு போவார். கொஞ்சம் காசு வந்தோன்னா மறுபடியும் தொழில் செய்வார். மறுபடியும் நட்டமாயிரும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஜோதிடர்களை போய் பார்க்கறது. அவங்க சொன்ன அறிவுரை, நீ விருச்சிக இலக்கணத்துக்கு சூரியன் சூப்பரியா, நீ போய் கம்பெனி ஆரம்பியான்னு சொன்ன. அடுத்து சூரியனுக்கு அப்புறம் சந்திரன் உச்சம், 9ஆம் இடத்துல சந்திரன் உச்சம் அப்படின்ட்டாங்க. அப்போ நீ சூரிய திசையில் ஆரம்பிச்சுன்னா ஓஹோன்னு வந்துடுவ சந்திர திசையிலன்னு. அங்கே சந்திரன் பாதகாதிபதிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியல. பழைய ஜோதிடர்களுக்கெல்லாம் பாதகாதிபதினா என்னன்னு தெரியல. பாதகாதிபதி அவர் இயற்கை பாவராக இருந்து, அதாவது தேய்பிறை சந்திரனாக இருந்து அங்க உச்சம் பெற்று கொண்டு, அதாவது நம்மளை ஒருத்தர் அடிக்கிறதுக்கு கம்பெடுத்துட்டு வர்றதை விட அவர் விட்டுறதுக்கு அருவாத்திக்கு நிற்கிறாரு. அந்த திசையில உங்களுக்கு சூப்பரா வரும்னு ஆலோசனை சொல்லி விட்டாங்க. 9ஆம் பாக்கியாதிபதி மிக பலத்துடன் இருக்கிறார். நீங்கள் தொழிலை செய்யலாம். சூரியன் 10ஆம் இடத்து அதிபதி, அவர் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு வாழ்க்கையை தருவார். இங்க தொழில் செய்யலாம். இருந்தது அத்தனை பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு போயிட்டார். அதற்கப்புறம் அவர் பல ஜோதிடர்கள், அதாவது நமது ஸ்ரீஹரி ஜோதிடத்தினுடைய ஜோதிடர், அவர் இறைவன் இருந்தாலும் கைவிட மாட்டார் இல்லையா? ஸ்ரீஹரி ஜோதிடர் பயின்ற ஜோதிடர்கள் மாதிரியும் நம்ம ஐயா மாதிரி, மணி பட்டாச்சாரியர் மாதிரி தன்னலம் பாராமல் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுகளையும் அவங்க ஜாதகத்தை ஆய்வு செய்து அதுக்கப்புறம் தான் அவருக்கு புரிய வச்சது. ஐயா, நீங்க காசு போட்டு எந்த 10 பைசா போட்டும் தொழில் பண்ணக்கூடாது. நீங்க முதலீடு இல்லாம உங்களுக்கு செவ்வாய் 4ஆம் இடத்திலேயே இருப்பதனாலும்
சூரியன் 2ஆம் இடத்துல இருப்பதனாலும் முதலீடு போடாமல் நீங்கள் புரோக்கரேஜ் தொழிலையோ, கேது 10ஆம் இடத்தில் இருப்பதினால் கேதுவின் காரகத்துவமான ஜோதிடத்தையோ நீங்க தொழிலாக எடுத்து செய்யலாம் அப்படின்னு அவருக்கு ஆலோசனை வழங்கினாங்க. இப்ப அவர் ஓரளவுக்கு அந்த ரியல் எஸ்டேட் தொழில்ல போய் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான லாபம், இல்ல நஷ்டம். இப்ப அதெல்லாம் கொஞ்சம் பூர்த்தி பண்ணி ஏதோ ஓரளவுக்கு வீட்டுல மதிக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டாரு. இப்ப அந்த மாதிரி ஆலோசனை செய்த அந்த ஜோதிடர்களுக்கு நான் ராயல் சல்யூட் அடிக்கிறேன். அவங்க ரொம்ப இப்ப நல்ல நிலைமையில இருக்காங்க. இதுவரைக்கும் நான் தெரிவித்த கருத்துக்கள் அனைவருக்கும் பலன் உள்ளதாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அப்படி இல்லாத போதும் நம்மை மேம்படுத்துவதற்கு ஐயா சுரேஷ் பாலாஜி ஐயா அவர்களும், பொன் சரவணன் ஐயா அவர்களும், திரு மணி பட்டாச்சாரியார் அவர்களும் இறைவன் நமக்கு அளித்த வரங்கள், அவர்கள் நம்மை மேம்படுத்தி விடுவார்கள் என்று 100% நம்பிக்கையோடு இதுவரையிலும் எனதுடைய கருத்துக்களை பொறுமையாக கேட்ட அனைத்து ஜோதிஷ் பூரணாக்களுக்கும், மதிப்புக்கும் மரியாதைக்குரிய வித்யாசாகர்கள், வித்யாபதிகள், மிக அற்புதமாக வழி நடத்தி கொண்டிருக்கிற ஐயா பொன் சரவணன் ஐயா, மேலும் இந்த நிறுவனத்துல நமக்கு அறிமுகப்படுத்தினதே நம்ம செஞ்ச புண்ணியம். எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இந்த மாதிரி நிறுவனத்துல நம்ம இறைவன் கண்ணில் காட்டுறது ஏதோ ஒரு இடத்துல செய்ய புண்ணியம். ஐயா திருத்திடுவாரு. இதையே அவங்க ஒரு இதாக எடுத்துட்டு மலைக்கன் இப்படி சொன்னாரு, அந்த பாயிண்ட் சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி அவங்க நடத்தக்கூடிய வகுப்புகள்ல அப்படியே நம்மகிட்ட ஒரு சூசகமாவே சுட்டி காட்டிடுவார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, தைரியமா இருக்கலாம் என்ற நம்பிக்கையோடு எனது கருத்துக்களை கூறி விடைபெறுகிறேன். எனக்கு இந்த வாய்ப்பளித்த பிரபஞ்சத்திற்கும் ஸ்ரீஹரி சோதிடத்திற்கும் எனது குரு திரு சுரேஷ், சென்னை புரசேவாக்கம் பொன்னேரி ரெட்டியூஸ் மைய வித்யாபதி சுரேஷ் பாலாஜி ஐயா அவர்களுக்கும் நன்றியினை கூறி, இந்த பிரபஞ்சத்துக்கும் நன்றியினை கூறி, நிறுவனத்துக்கும் நிறுவன ஐயா அவர்களுக்கும் பொன் சரவணன் ஐயா அவர்கள் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். ரொம்ப சிறப்பா உங்களுடைய வகுப்பு இருந்ததுங்கய்யா. நன்றி. உங்களுடைய தலைப்பிற்கு ஏற்ப ஜாதகங்கள், நிறைய உதாரண ஜாதகங்களை போட்டு விதிமுறைகள் தனியா சொல்லாம அந்த உதாரண ஜாதகங்களுடைய விதிமுறைகளை புகுத்துனது ரொம்பவே சிறப்பா இருந்ததுங்கய்யா. நன்றி நன்றி. அது உங்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுடைய வழிகாட்டுதலும் அதுக்கு மிகப்பெரிய உந்துதல். நிறுவனத்தை அறிமுகப்படுத்த அந்த பிரபஞ்சத்துக்கு மிக பெரிய நன்றி. சரிங்க சரிங்க, ரொம்ப சந்தோஷம். ஸோ எல்லா ஜோதிஷ் கைடினுடைய ஜோதிடர்கள் அனைவரும் இன்றைய வகுப்பில் வெளிப்படுத்தப்பட்ட கருத்துக்களை ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு அவரவர் பார்க்கக்கூடிய ஜாதகங்கள்ல ஒப்பீடு செய்து இந்த விஷயங்களை தொடர்ந்து பயன்படுத்திட்டே வரணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். தொடர்ந்து அடுத்தடுத்த ஐயா சொல்லுங்க. ஐயா, ஒரு சின்ன வேண்டுகோள் எனக்கு இருக்கு ஐயா. அது முடியுமா? உங்களால முடியும். இப்ப நம்ம ஒரு 200 பேரை நீங்க சலிச்சு எடுத்துட்டீங்க இல்லையா? நீங்க ஒரு கருத்தை தயவு செய்து எல்லாரையுமே நீங்க ஒரு ரிசர்ச்ங்கிற ஒரு சைட்டை ஓபன் பண்ணி சொல்லக்கூடிய பாயிண்ட்கள் ஒவ்வொருத்தருமே ஒரு 10 ஜாதகத்துக்கு நம்ம ஆய்வு பண்ணோம்னா 2000 ஜாதகம் ஆகிவிடும். அந்த பாயிண்ட் கரெக்டா இருக்காங்கிறத மிக தெளிவா பண்ணிடலாம். சரிங்க சரிங்க, கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பு இருக்குமே, என்னோட ஒரு எதிர்பார்ப்பு, வாய்ப்பு இருக்குமேனால் செய்யுமாறு தங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சரிங்க சரிங்க, முயற்சி பண்ணுவோம். நிறுவனர் ஐயா அவருடைய கவனத்துக்கு போயிருக்கு. அத அடுத்த ஓகே, ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க. எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? உண்மையா நல்லா இருந்தது. எல்லா உதாரண ஜாதகங்களையும் மிகச்சரியா உங்களுடைய விதிகள் பொருந்தி வந்ததை கவனிச்சேன். எல்லா ஜோதிடர்களுமே மிகச்சிறப்பா புரிஞ்சுட்டு இருப்பாங்க. இதை தொடர்ந்து அனுபவத்துக்கு கொண்டு வர்றது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறது புரிஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ அதனால எல்லா நிலைகள்லையும் மிகச்சிறப்பா உங்களுடைய ஜோதிட பயணம் அமையணும். இங்க இருக்கக்கூடிய ஜோதிடர்களும் அவருடைய பயணத்துல ரொம்ப சிறப்பான வெற்றியை பெறணும்னு சொல்லிட்டு நான் பிரார்த்தனை செய்துக்கிட்டு இன்றைய வகுப்பை நம்ம இதோடு நிறைவு செய்யலாம். மீண்டும் அடுத்த வாரம் இதே மாதிரியான திறன் மேம்பாட்டு பயிற்சிகள்ல சந்திக்கிறோம். அதுவரை விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம்.